Hi students, welcome to Chennai Academy. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம காலைல மார்னிங் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் அதுக்குரிய டிஎன்பிசி சேனலுடைய ஸ்பீச்சு அதெல்லாம் எல்லாருமே நம்ம நியூஸில் பரபரப்பாக நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காலைல வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் தான் அப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது தவறாயிடுச்சு. அது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு ஒரு சில நியூஸ் சேனல் தேர்வுகள் February மார்ச் மாதம் குரூப் 4 தேர்வுகள் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஆனால் என்னது நோட்டிஃபிகேஷன் தான் February மந்தில் குரூப் 2வும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் குரூப் 4வும் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்குரிய ஆனுவல் பிளானர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட டோட்டலாக 32 எக்ஸாம்ஸ் ஒரு மொத்தமாக 32 வகையான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு ஜென்ரலாக எல்லாருமே அப்ளிகபிள் ஆகக்கூடிய சம் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்தது என்னது அந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 and 2A அது February மாதம் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஜான்வரி. ஓகேங்களா, அது மேபி கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படித்தவங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் இன் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லுவோம்ல அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஃபர் விடுவாங்க. ஓகேங்களா, அதுக்குரிய எக்ஸாமுக்கு ஜனவரி நெக்ஸ்ட் மந்த்தே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன இந்த பக்தி மூமெண்ட் ஹிந்து ரிலீஜியஸ் சம்மந்தமாக அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் தான் வேறு எதுவும் முடியாது. அதுக்கப்புறம் அதிகமான நம்மள பல பேர் இன்ஜினியர்ஸாக இருப்போம். ஓகேவா, அவங்களுக்குரிய ஒரு தேர்வாக கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் மார்ச் மந்த்தே வெளியாகிறது. ஓகே, நோட்டிஃபிகேஷன் மார்ச் மந்த்தே வெளியாகிறது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இன் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் மார்ச். அதுக்கப்புறம் கம்பைன் நம்ம என்ன சொல்கிறது குரூப் 4. ஓகே, குரூப் 4 அண்ட் VAO கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அண்ட் VAO மார்ச் மந்த். ஓகேவா, அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுறது. வேகன்சிஸும் பார்த்துருந்தோம். 5000+ வேகன்சிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சில சேனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பழைய காலி பணியிடம் புது காலி பணிகளை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 சொல்லியிருந்தாங்க. மேபி நோட்டிஃபிகேஷன் வரும்போது மேபி 8000 கூட வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது. அடுத்து பிரிசன் டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்ஸாமு பாருங்க. ஹிந்து ரிலீஜியஸ் அந்த இந்து சமய அறநிலைத்துறையில் மட்டுமே ஒரு 3 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் குரூப் 5A சர்வீசஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு. ஓகே, இது முக்கியமானது 15th இருக்குது பாருங்கள். ஜூன் மந்த்து தான் அறிவிப்பு வெளியாகும். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 அதாவது குரூப் 1 சர்வீஸ். ஓகே, இதுவுமே நம்ம சேம் பேட்டர்ன் தான். ஆனால் குரூப் 1 மெயினாக இருக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு படிக்கிறவங்க தனியாக ஜூன் மந்த். ஆல்ரெடி நமக்கு இந்த மார்ச்லேயே குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக ஆல்ரெடி வச்ச 2019 வச்ச எக்ஸாமோடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது. இப்போது இந்த கம்மிங் மார்ச்சில் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் தான் முடிச்சுட்டு அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான தேர்வு. ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அது ஜூலை மந்த்து வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஜெயிலர். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்படியே எனக்கு இது கம்பைன்டு குரூப் 3 பார்த்துருந்தோம். இது ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். குரூப் 4 மாதிரி இதுவும் ஒரு 1 எக்ஸாம் தான் இருக்குது குரூப் 3. ஆனால் வேகன்சிஸ் நம்ம குரூப் 4 அல்லது குரூப் 2 அளவுக்கு மாஸ் வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு வேகன்சி தான் எதிர்பார்க்க முடியும். ஒரு குரூப் 1 விட கொஞ்சம் அதிகமான வேகன்சி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வெளியான கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் திருப்பியும் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த்தும் கால்ஃபர் விடுவதற்காக நோட்டிஃபிகேஷன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வச்ச எக்ஸாமே நமக்கு January 9 நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அகைன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸ்கூல் எஜுகேஷன், இது ரொம்ப முக்கியமான தேர்வு. DEO எக்ஸாம், ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த்து. ஓகேங்களா, அப்படியே நம்ம வந்துட்டோம்னா கடைசி நேரத்தில் கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ், டூரிஸ்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி மிக முக்கியமான எக்ஸாம் டோட்டலாக 32 எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் பக்காவாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு மிக முக்கியமான தேர்வாக எது பார்க்குறோம்? குரூப் 2 and 2A அண்ட் குரூப் 4. இது மிக முக்கியமான தேர்வு. இதுக்கப்புறம் டிஎன்பிசி தாமதப்படுத்த மாட்டாங்க. 2 வருஷமாக எக்ஸாமே வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் ஆகணும். அதனால் எங்கேயுமே டிலே பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம் தான் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இவ்வளோ நாள் நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் கேட்டிருந்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அதுக்குரிய டேட்டுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட்டுமே ஒரு என்ன சொல்கிற அப்ராக்சிமேட்டாக இதுதான் நமக்கு தெரிய வர மாதிரி ஆயிடுச்சு.
முடிஞ்சு ஒரு மார்ச் மந்த்தில் குவாலிஃபை வந்தோம்னா அது வந்து 75 டேஸ் தான். அது 75 டேஸ் வரும்போது ஏப்ரல், மே, அடுத்து ஜூன் அதுக்குள்ளேயே வச்சுருந்தா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போவே நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸ், நம்மளுடைய மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டே ஓகேங்களா. தேங்க்யூ.